1/2 kg. எந்த அளவுக்கு உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையோ ஆல்ரெடி இதுக்கு தேவையோ மட்டனும் மிக்ஸ் ஆகணும். ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்க கிரேவியும் நீங்கள் வச்சுருக்க சிக்கன், அது மட்டன், பீஃபு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சிடணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ ஓரளவுக்கு தண்ணிலாம் ஊறி கொஞ்சம் அப்படியே மிக்சடாக இருக்கும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சி வைப்போம்ல அந்த மிளகாத்தூள் இது. இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி இதில் கூட வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரையாக இப்படியே வச்சு தண்ணியை நல்லா ட்ரையாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் நிறையா தண்ணி வச்சுட்டு கிரேவியாக எடுத்துக்கலாம். இப்போயே ஓரளவுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பீஃப் நல்லா வேகிற அளவுக்கு விட்டுருங்க. நான் இதில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அப்ளை பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேகிற அளவுக்கு மூடி வச்சுருங்க. இதை